வணக்கம். வெறும் மாடல் ஹவுஸ பார்த்துட்டு வீட புக் பண்ணேன். 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு குடி போகும்போது, அந்த வீடு சின்னதா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயி நின்னவங்க பல பேருங்க. அந்த கதைய தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி நீங்க ஏமாறக்கூடாதுன்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க இந்த வீடியோல. வணக்கம். என் பேர் கோட்டீஸ்வரன். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டில கடந்த 1 ஆண்டுக்கு மேல குடியிருந்துட்டு வரேங்க. ஒவ்வொரு கேட்டட் கம்யூனிட்டி லான்ச் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா, பில்டர் ஒரு மாடல் ஹவுஸ்ன்னு போடுவாங்க. அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டில 2 பிஹெச்கே இருந்தா, அதுக்கு ஒரு மாடல் ஹவுஸும், 3 பிஹெச்கே இருந்தா, அதுக்கு ஒரு மாடல் ஹவுஸும் இருக்குங்க. அந்த ஒரு மாடல் ஹவுஸ் தாங்க உள்ள வரவங்கள காந்தம் மாதிரி இழுக்குங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸா அந்த ஒரு வீடு தாங்க மாடல் ஹவுஸ் தாங்க இருக்கும். ஏன்னா, அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். சும்மா ஸ்டெப் இன் பண்ணி அந்த வீடுகள்லாம் எப்படிதான் இருக்குன்ட்டு பார்க்க போனவங்களுக்கு, புக் பண்ணிட்டு வந்தவங்க பல பேருங்க. 100ல 70% அப்படிதாங்க புக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா, அந்த மாடல் ஹவுஸ் அவ்வளவு அட்ராக்ட்டா இருக்குங்க. உள்ள நுழையும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெக்கார் அந்த வீடு இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டாப் கிளாஸ் ஃபர்னிச்சர் இருக்கும். சோஃபாஸ்லாம் அவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்கும். லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் லைட்டிங் இருக்கும். ஷாண்டிலியர் இருக்கும். கிச்சன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, அந்த கர்டன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு வார்ட்ரோப்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதுதான்டா நம்ம கனவு வீடு. இப்படிதான் இருக்கணுன்ட்டு நெனச்சு வரவங்க, அந்த ஒரு ட்ராப்ல தான் முதல்ல விழுந்து, அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலே, பரவால்ல இந்த மாரி ஒரு வீட வாங்கிடலான்ட்டு, அங்க இனிஷியல் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்த அதே சைஸ் தானே இருக்க போதுன்னு சொல்லி, அவங்க அந்த ஒரு 2 பிஹெச்கேவோ அல்லது 3 பிஹெச்கேவோக்கான பணத்த குடுப்பாங்க. 2 வருஷம் கழிச்சோ, 3 வருஷம் கழிச்சோ, அந்த ஒரு வீடு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும்போது, வீடு அத விட சின்னதா இருக்கும். அத பார்த்து ஷாக் ஆயி திகைச்சு போய் நின்னுடுவாங்க. பல பேர் அந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலா. பார்த்தீங்கன்னா, எங்க கேட்டட் கம்யூனிட்டில அவங்க மாடல் ஹவுஸ்ல 3 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா, 1083 ஸ்கொயர் ஃபீட்டும், 2 பிஹெச்கே வீடு 713 ஸ்கொயர் ஃபீட்டுமா மாடல் ஹவுஸ் இருந்ததுங்க. 1083ன்றது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. நம்ம சொல்ற அந்த 1083ன்றது கார்ப்பெட் ஏரியாங்க. அந்த வீடு தான் இருக்கும். கார்ப்பெட் ஏரியான்றது உங்க ஆக்சுவல் வீடு சைஸ். 2 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா, 713 ஸ்கொயர் ஃபீட் அவன் வச்சிருந்தான். அதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய ரூம்ஸாவே உங்களுக்கு தெரியும் அங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 2 பிஹெச்கேங்கும்போது நல்ல தாராளமாவே இருக்கும். கிச்சன் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஹால் பெருசா இருக்கும். பெட்ரூம்ஸும் நல்லாவே இருக்குங்க. பரவாயில்லையே 2 பிஹெச்கே புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நெறைய பேர் அந்த 713 ஸ்கொயர் ஃபீட் தான் புக் பண்ணாங்க. ஆனா, அவங்க கையெழுத்தெல்லாம் பிளைண்டா போட்டுட்டு, பணத்தெல்லாம் குடுத்துட்டு, 2 வருஷம் கழிச்சு, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு கிடைச்சது எவ்வளோ தெரியுங்களா? 633 ஸ்கொயர் ஃபீட். இது எல்லாருக்கும் இல்லைங்க. சில டைப் ஆஃப் வீடு. அந்த வீடோட பெயர் காம்பேக்ட் 2 பிஹெச்கே. இப்படி ஒரு காம்பேக்ட் 2 பிஹெச்கே இருக்கிறது நெறைய பேருக்கு தெரியாதுங்க. எல்லாருமே 2 பிஹெச்கே, 2 பிஹெச்கே, 2 பிஹெச்கேன்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா, பல பில்டர் பட்ஜெட் வீடா கட்டுறேன்னு சொல்லி, இருக்கிற ஸ்பேஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் சின்னது பண்ணி, காம்பேக்ட் 2 பிஹெச்கே கட்டிர்றாங்க. அதாவது அந்த ஒரு பில்டிங் பிளானுக்கு ஏத்தா ஒரு சின்ன சைஸ்ல ஏதாவது வீடு ஸ்பேஸ் வந்தா, அத கட்டிட்டு, காம்பேக்ட் 2 பிஹெச்கேன்ற பேர்ல விக்கிறாங்க. ஆனா, அத காம்பேக்ட் 2 பிஹெச்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ரெகுலர் 2 பிஹெச்கே மாரி தான் அத விப்பாங்க. ஸோ சைன் பண்ணும்போது 713 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடுக்கு தான் நம்ம சைன் பண்றோம்னு நெனச்சுக்கிட்டு, ஆக்சுவலா அவங்களுக்கு அலாட் ஆறது 633 ஸ்கொயர் ஃபீட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட காலிங்க. 80 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கும். இல்லாட்டி ஒரு கிச்சனோட சைஸ் கூட இருக்குங்க ஆக்சுவலா. ஆனா, அன்பார்ச்சுனேட்லி அந்த சின்ன வீட சைன் பண்ணிட்டு, ஒரு சின்ன வீட்டுக்கு தான் நம்ம காசு தர்றோன்னு நெனைக்காம, 2 வருஷம் மாங்கு, மாங்கு, மாங்குன்ட்டு எல்லா பணமும் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பில்டர் ஒரு புக்லெட்டும் தருவாரு புக் பண்ணும்போதே. உங்க வீட்டு நம்பரும் தந்துருவாரு. அந்த புக்க ஓப்பன் பண்ணி உங்க வீட்ட பார்த்தாலே, அந்த வீட்டுடைய மொத்த ஜாதகமும் அதில இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் பிளான் இருக்கும். மேல உங்க யூனிட் நம்பர் இருக்குங்க. உங்க யூனிட் உடைய அளவு, உங்க யூனிட்டுடைய மெஷர்மென்ட் அளவு இருக்கும். கிராஸ் ஏரியா என சொல்லப்படும் சூப்பர் பில்டப் ஏரியாவும் இருக்கும். ஆக்சுவல் ஏரியாவும் இருக்கும். அதாவது கார்ப்பெட் ஏரியா இருக்கும். மக்கள் பல பேர் அந்த கார்ப்பெட் ஏரியானா என்னன்னே தெரிஞ்சுக்காம, பணத்த குடுத்துட்டு மாங்கு மாங்குன்னு 2 வருஷம் எல்லா இன்ஸ்டால்மென்ட்டும் பே பண்ணிட்டு, வீட்ட வாங்கிட்டு, உள்ள திறந்து போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வீடு சின்னதா தெரிஞ்சு ஷாக் ஆயி நின்னுட்டாங்க. சில பேருக்கு இன்னுமே இன்னொரு அ அநியாயம் நடந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பால்கனில
பைப்லைன் பெருசா போயி, அந்த பைப்லைன கவர் பண்றதுக்கு ஒரு ஷீட் மாரி போட்டு, ஏற்கனவே சின்னதா இருக்கிற அந்த பால்கனில பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அடி, 3/4 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பைப்லைன் போட்டு கவர் பண்ணதுனால, பால்கனி இன்னுமே சின்னதாயிடுச்சுங்க. பில்டர் கேட்டா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்ல வருதுங்க. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. காம்பன்சேஷன் கேட்டா, அந்த பால்கனி எங்களுதானங்க. அதுக்கு காம்பன்சேஷன் குடுங்கன்னு கேட்டா, பில்டர் வந்து அதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. யாருமே வந்து அதுக்கு பில்டருக்கு எகென்ஸ்ட்டா வந்து ஃபைட் பண்றதுக்கு தயாராகவும் இல்ல. ஸோ, நீங்க வந்து உங்க கனவு வீட்ட புக் பண்ணணும் அப்படின்ட்டு, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு வரீங்கன்னா, ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஒரு ஒரு ஸ்டெப்லயுமே. அவங்க குடுத்துருக்கிற அந்த புக்க அவங்க குடுப்பாங்க உங்களுக்கு ஒரு புக் அந்த வீட்ட பத்தி. தரோவா ஸ்டடி பண்ணுங்க. ஃப்ளோர் பிளான ஸ்டடி பண்ணுங்க. ஈஸ்ட்டா, நார்த் ஈஸ்ட்டா, சவுத் ஈஸ்ட்டா, அதேமாரி பார்த்தீங்கன்னா, பால்கனி எவ்வளோ சைஸு, பெட்ரூம் சைஸஸ்லாம் என்ன, கார்பெட் ஏரியானா என்ன, கிராஸ் ஏரியான்னு சொல்லப்படும் சூப்பர் பில்டப் ஏரியானா என்ன, கிச்சன் சைஸ் என்ன இருக்கு, கிச்சன்ல வந்து எல் டைப் கிச்சனா, யூ டைப் கிச்சனா, பேரலல் டைப் கிச்சனா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா பல பேர் கிச்சனே வந்து புக்கு புக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து எல்லா இருக்கு, யூவா இருக்கு, பேரலலா இருக்குன்ட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்டும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நண்பர்களே, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யூடிஎஸ் சைஸும் தெரிஞ்சுக்கணும். யூடிஎஸ்னா என்னன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க இஃப் யூ ஆர் அன் அஸ்பைரிங் ஹோம் ஓனர், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஸ்மால் திங்ஸ். இல்லாட்டி யூ வில் ஃபீல் சீட்டட். இந்த விஷயத்துல பில்டர் நம்ம எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. பில்டர் வந்து உங்களுக்கு அக்ரீமெண்ட் சைன் பண்றாரு. அதிலேயே ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அத தவிர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்லெட் குடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்காம இருந்துட்டு, நீங்க வீட்ட வாங்கி, அதுக்கெல்லாம் பணம் பே பண்ண பிறகு, நம்ம யார ப்ளேம் பண்ண முடியும்? பில்டர் கேனாட் பி ப்ளேம்ட். அதனால நீங்க வீடு வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. மாடல் ஹவுஸ் படியே தான் உங்க வீடு இருக்குன்ட்டு நெனைக்காதீங்க. அதே மாடல் ஹவுஸ்ல பார்த்த விஷயங்கள்லாம் உங்க வீட்ல இருக்குன்னு நெனைக்காதீங்க. ஒரு சின்ன துரும்பு கூட இருக்காதுங்க. அவர் வெறும் 4 வாலும், உங்களுக்கான ஃபிட்டிங்ஸும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும், கிச்சன்ல நீங்க குடுக்குற அந்த ஸ்லாப் ஃபிட்டிங் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லாமே நீங்க தான் போடணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாரி கேட்டட் கம்யூனிட்டி சம்பந்தமான வீடியோக்கள் நெறைய வர இருக்கு. எல்லா விஷயங்களையும் பேசுவோம். கேட்டட் கம்யூனிட்டி லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள பத்தியும் பேசுவோம். எல்லாமே தெளிவா இருந்தா தான் நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ இன்னும் ஒரு 3, 4 நாள்ல வருங்க. மறக்காம பாருங்க. இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும், உங்க உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு ரூ. 50,000 சம்பாதிச்சுட்டாலே ஒரு கேட்டட் கம்யூனிட்டில வீடு வாங்கணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா, இதெல்லாம் புரிஞ்சுக்காம போயிட்டு ஒரு ட்ராப்ல மாட்றாங்க. ஸோ அந்த மாரி ட்ராப்ல நீங்களும் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் மாங்கு மாங்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு நான் பேசி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, மறக்காம லைக் பட்டன் குடுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்லயும் என்ன வேணும் பேசுங்க. என்னோட இமெயில் ஐடி குடுத்துருக்கேன். அதிலயும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி உங்க பிரச்சனை ஏதான்னு சொன்னீங்கன்னா, நம்ம அந்த ஒரு வீடியோ போடுவோம். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. வணக்கம்.